கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறது, ஏன் சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். இதே போல ஏன் என்ற கேள்வியோடு நாம் யோசிக்க முடியும் என்றால், ஏன் புதிய பிரச்சனைகள், ஏன் மன அமைதி குலைகிறது, ஏன் மனிதன் மாறினான், ஏன் சூழ்நிலைகள் மாறினது என்று கேள்வியை நாம் வைக்கிற பொழுது, இந்த மாற்றங்களுக்கு முன் அநேக மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முக்கிய பங்கை வகிக்கிறதாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சவுல் வரவேண்டிய அவசியம் என்ன? ஆபிரகாமின் சந்ததியில் வந்த யாக்கோபிற்கு இஸ்ரவேல் என்று தேவன் பெயரிட்டது முதல் இது நாள் வரை அவர்களை நன்றாகத்தானே வழி நடத்தினார். அதில் என்ன குறையை ஜனங்கள் கண்டார்கள்? இன்று ஏன் சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று ஒரு பெரிய கேள்வியை நாம் கேட்கிற பொழுது, கீழ்ப்படியாத ஜனங்களை பார்த்து ஏன் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று கேட்டால், கட்டளை இடுபவரையே மாற்றிவிட்டால் கீழ்ப்படிதல் இல்லை, மீறுதல்கள் இல்லாமல் செய்துவிடும்படியான தந்திரமான யோசனைதான். ஏனென்றால் தேவன் தங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார், அந்த இடத்தில் அவர் வேண்டாம், அவரிடம் நேரடியான தொடர்பு எங்களுக்கு மரண பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று எண்ணி அவர்களை ஆளும்படியாக ஆண்டு கொண்டிருந்த கர்த்தரை தள்ளி மற்ற ஜனத்தாரைப் போல நாமும் நமக்கு ஒரு ராஜாவை, நம்மிடம் இருக்கும் ஜனங்களில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தேவனையே அவர்கள் தள்ளினார்கள் என்று பார்க்கிறோம். அதனுடைய விவரத்தை பின்வருமாறு நாம் கவனிக்க இருக்கிறோம். சவுல் ராஜாவாக உருவாக இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் நடந்த முக்கியமான சம்பவங்களும் காரணிகள் என்ன என்றால், ஏலி 40 ஆண்டுகள் நியாயாதிபதியாக இருந்தான். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் தந்தையின் பெயரையும் கெடுத்தார்கள். இஸ்ரவேலர்களிடத்திலே இருக்கிற அநேக ஸ்திரீகளையும் கெடுத்தார்கள். தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்றால், கீழ்ப்படியாத முரட்டு இருதயத்தாலே நன்மை தீமை என்கிறதை அறியத்தக்க ஞானம் அற்றவர்களாக இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகளால் தெய்வ பயமும் பலியும் காணிக்கையும் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருந்தது. ஏலியின் பிள்ளைகளால் இஸ்ரவேலர்களின் ஸ்திரீகளையும் பயபக்தியுள்ள கலாச்சாரத்தை சிதைத்தார்கள். அதனால் முடிவாக 4000 பேரும் இறுதியாக 30,000 பேர் மடிவதற்கு முக்கியமான காரணமாக ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகளால் நடந்த சம்பவங்களே ராஜா உண்டாக மிகப்பெரிய காரணிகள் அல்லது காரணங்களாக இருந்தது என்று சொல்லலாம். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் படிக்கிற பொழுது கடைசி அதிகாரங்களில் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது என்றால், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவரவர் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தார்கள் என்றால் தெய்வ பயம் அற்றுப்போனது, அவன் அவனுக்கு சரி என்று பட்டதை செய்தான் என்றால் துணிகரம், பாவம், அத்துமீறல், அநியாயம், அதர்மம், சமூக நீதி அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஏலிக்கு பிறகு கர்த்தருக்கு பயந்து பணிவிடை செய்த தேவ மனுஷன் சாமுவேல். சாமுவேல் நீதிமான், எல்லா அளவுகளிலும் அவனை விசாரித்தாலும் ஒரு அவதூறும் இல்லாதவனும், நீதியிலும் நிதியிலும் ஊழியத்தின் பாதையில் பணத்திற்கோ மனுஷனுக்கோ இடம் தராமல் தேவனையே பற்றியிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் பெற்ற பிள்ளைகளோ பணத்தை பெற்றுக்கொண்டு நீதியை விற்று போட்டதால் இஸ்ரவேல் ஜனத்தார் சாமுவேலிடம் வந்து முறையிடுகிறார்கள். உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் இல்லை, உமக்கு பிறகு உமது பிள்ளைகளால் நீதியை நிலைநாட்ட முடியாது, எங்களை இனி நியாயம் விசாரிக்க மனுஷர்களில் ஒருவரும் வேண்டாம், ஆனால் ராஜாவை ஏற்படுத்துங்கள் என்றார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை
இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். சாமுவேலின் மூத்த மகன் யோவேல், இளையவன் அபியா. இருவரும் பெயர்செபாவில் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். எல்லா காலங்களிலும் தேவனுடைய வழியிலிருந்து விலகி போக பணமும் பொருளாசையும் பரிதானமும் மிக முக்கிய பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டமாக கூடி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்தில் வந்தார்கள். இதோ, நீர் முதிய வயதுள்ளவராய் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தாரும் என்று கேட்டார்கள். ஜனங்கள் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்கின்ற கோரிக்கை தகாததாக காணப்பட்டது. அதை குறித்து சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் சாமுவேலிடம், ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவதை எல்லாம் கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். தேவனின் ஒப்புதலின் பேரிலே தேவன் காட்டின மனுஷனையே சாமுவேலும் ராஜாவாக நியமித்தான். காரணம், சவுலின் திறமைகள், உயரம், தோற்றம், திறமை. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 52வது வசனம். சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுவான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் அபிஷேகம் பெற்றான். மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார் என்பதால் தான் பலம் கொண்டு இருந்தானே தவிர அவனுடைய திறமை என்று நாம் சொல்வதற்கு இல்லை. நீங்கள் கேட்கிற ராஜா உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ராஜாவின் செய்கைகள் எப்படி இருக்கும் என்று ஜனங்களுக்கு அறிவி என்று கர்த்தர் சாமுவேலிடம் சொல்லியிருந்தார். அதன்படியே சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ராஜா ரதத்தின் மீது செல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகளை அவனுக்கு முன்னும் பின்னுமாக ஓடி சேவை செய்யும்படியாக இருக்கும், பயந்து பணி செய்யும்படியாகவும் அவனுக்கு சேவை செய்யும் பணியாட்களாக வைத்து கொள்ளுவான் என்றும், உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை அவனுக்கு சமைத்து போடும்படியாக சமையல்காரிகளாகவும் பரிமள தைலம் தயாரிக்கிற பெண்களாகவும் வைத்து கொள்ளுவான் என்றும் கர்த்தர் சாமுவேலிடம் சொன்னது போலவே சவுல் ராஜாவான ஒருவரிடத்தில் இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கென தெரிந்து கொண்டான். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். சவுலின் அழிவிற்கு காரணமான பலவீனங்கள். கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ராஜாவாக்கினார். அவன் கர்த்தரிடம் நல்ல ஒரு ஐக்கியத்தை பலப்படுத்தி இருக்க வேண்டும். அவனுக்கு கர்த்தர் நியமிக்கப்பட்ட வேலைகளை செய்ய ஞானம் இல்லாதபோது கர்த்தரிடத்தில் அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. மட்டுமல்ல, அவன் சாமுவேலின் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிவது என்ற வார்த்தை, இது என்ன பெரிய பாவமா? ஏதோ கவனக்குறைவால் மறந்துவிட்டது, செய்ய முடியவில்லை, இயலவில்லை, இது என்ன கொலை குற்றமா என்ற யோசனை வரலாம். எல்லா பெரிய சம்பவங்களுக்கும் தவறுதலுக்கும் பாதகங்களுக்கும் இடம் கொடுப்பது சிறிய சிறிய அசட்டை. இதனால் என்ன ஆகப் போகிறது என்கின்ற அற்பமாக எண்ணுகிற சிந்தனையே பல பெரிய சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று உணராமல் இருப்பதே பெரிய அவலங்களுக்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை சாமுவேல் இங்கே முன்மொழிகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலிகள் கர்த்தருக்கு பிரியமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படியாததினாலே தானே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். சாமுவேல் சொன்ன கர்த்தரின் கட்டளைகளை சவுல் கேட்க மறந்ததால் தான்
கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எந்த மனுஷனும் சமாதானத்தை காண்பது அரிது, மன அமைதியை பெறுவதும் அரிது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மனித சிந்தனையும் மனித யோசனையும் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. தன்னையும் தன்னுடைய சிந்தனையையும் தன் அறிவையும் பெரிதென என்னும் மனுஷன் தேவனையும் அவருடைய சித்தத்தையும் அறியக்கூடாத தூரத்தில் நின்று விடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை இரட்சிக்க கூடாமல் விழுந்தும் போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே சவுலின் வாழ்வில் வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. கீழ்ப்படியாததினால் வரும் இன்னல்கள் என்னென்ன நடக்கப் போகிறது என்று அடுத்து வரும் பதிவுகளில் கவனிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நல்வழிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.